ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி அட்டாமிக் மாஸ் ஆஃப் மிடில் எலிமெண்ட். ஓகேவா? அட்டாமிக் மாஸ் ஆஃப் மிடில் எலிமெண்ட் இஸ் நியர்லி தி சேம் அஸ் தி ஆவரேஜ் ஆஃப் அட்டாமிக் மாசஸ் ஆஃப் அதர் டூ எலிமெண்ட்ஸ். நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அந்த லைன் என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே எடுத்து கொஸ்டினை வந்து போட்டிருக்காங்க. மத்தியில் உள்ள தனிமத்தின் அணு நிறையானது ஏறக்குறைய மற்ற இரு தனிமங்களுடைய அணு நிறையின் சராசரிக்கு சமம் அப்படிங்கிறது வந்து நவீன ஆவர்த்தன அட்டவணை, மாடர்ன் பீரியாடிக் டேபிள், நியூ லேண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ், டாபர்னர் லா ஆஃப் ட்ரையாடு, மேண்டலிவ்ஸ் லா ஆஃப் ப்ராப்பர் சரி பீரியாடிசிட்டி என்ன பார்த்தோம், டாபர்னர். ஓகேவா? ஸோ இவர் என்ன சொல்லி பண்ண 1 2 3 எலிமெண்ட் இருக்கு. 1ஐயும் 3ஐயும் கூட்டி ஆவரேஜ் எடுத்து நமக்கு வந்து மிடில் இருக்கிற எலிமெண்டோடைய அணு நிறை நமக்கு கிடைக்கும்னு சொல்லி சொன்னது வந்து டாபர்னர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பரை வச்சு சொல்லியிருப்பாங்க. இவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா எதை சொல்லியிருப்பாங்கன்னா வந்து அட்டாமிக் மாஸை வச்சு தான் வந்து எலமெண்ட்ஸ் வகைப்படுத்திருப்பாங்க. மேண்டலிவ் பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் மட்டும் தான் வந்து அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி வந்து மேண்டலிவ் சொல்லியிருப்பார். சரி மேண்டலிவ் கிடையாது, மோல்ஸ்லி வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து எவ்ரி 8th எலிமெண்ட் என்னவா இருக்கும், சேம் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்த்தோம், அதனுடைய பண்புகள் வந்து ஒரே மாதிரி இருக்கும் பார்த்தோம். இவர் என்ன சொல்லியிருப்பாரு, ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு தனிமங்கள் வந்து ஒரே மாதிரியான பண்புகள் இருக்கு, அதாவது எக்ஸாக்டா சொல்லாம ஒரு குறிப்பிட்ட இடைவெளி சொன்னது இவர். ஓகேவா? இவர் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வச்சு இருப்பாரு, அவர் 8, இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளி ஞாபகம் வச்சுக்கோங்க.